உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். நான் இப்போ என்னோட வைஃப் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். மிஸ்ஸஸ் டியா சிங் ஓபராய். நான் கட்டின தாலியால இவ்வளவு பிரச்சனைனா அந்த தாலியை நானே என் கையால அறுத்தேன். நீ இதுவரைக்கும் என்ன வேணா தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா பாவம் எதுவும் பண்ணதில்ல. ஒரு சுமங்கலி கழுத்துல இருந்து தாலி அறுக்கிறது மகா பெரிய பாவம் சிவா. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத. பாட்டி நான் அவளுக்கு எப்படியும் டிவோர்ஸ் கொடுக்கணுங்கிற ஐடியால தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறதுக்கு நான் வரல. நீங்க ஒன்னா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கலாம். நீங்க புருஷன் பொண்டாட்டிய வாழ்ந்தா சந்தோஷம்தான். இல்ல விவாகரத்து தான் வேணும்னாலும் பண்ணுங்க. ஆனா நீங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்கிற வரைக்கும் நம்ம வீட்ல ஒன்னாதான் இருந்தாகணும். கல்யாணங்கிற இந்த உறவுக்கு மரியாதை கொடுக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? உனக்காவது புரியுதில்ல அனிகா? பாட்டி ப்ளீஸ், கட்டாயப்படுத்தி பண்ண இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். இவர் பெரிய பாவத்தை பண்ணிட்டாரு. இதை என்னால மறக்கவும் முடியாது. இவரை என்னைக்கும் நான் மன்னிக்கவும் முடியாது. அன்னிக்கா, நான் ஒண்ணு உன்னை மன்னிக்க சொல்லி கேட்கலம்மா. உன் கழுத்துல இருக்கிற அந்த தாலிக்கு தகுந்த மரியாதை கொடுன்னு தான் கேக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ இந்த உறவை நீங்க மதிச்சாகணும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னோட வீட்ல என்னோட குழந்தைங்க கல்யாணத்தை விளையாட்டா எடுத்துக்கிறத நான் ஏத்துக்க மாட்டேன். உங்களுக்கு நடந்தது என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம் தான். நடந்தது விதின்னு சொன்னா இதையும் விதின்னு ஏத்துக்க நான் உன்னை கெஞ்சி கேக்குறேம்மா. கிளம்பு, என் கூட நீயும் வீட்டுக்கு வா. நான் சொல்றத அவ நம்ப மாட்டா. தாலி கட்டின புருஷன் நீதான். சொல்லுப்பா பில்லு, அன்னிக்காவ நம்ம வீட்டுக்கு வர சொல்லுப்பா. சொல்லு பில்லு, அவளை நம்ம கூட வீட்டுக்கு வர சொல்லு. சொல்லு பில்லு, உன் பாட்டி நீ மதிக்கிறதா இருந்தா சொல்லுப்பா. வீட்டுக்கு வா அனிகா. பாட்டி சந்தோஷம் எனக்கு முக்கியம். நடந்ததை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கல. ஆனால் நீ அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தனா நீ இப்போ வாழ்கிற வாழ்க்கையே நரகமாயிடும். கவலைப்படாத. இனிமே பாஸ்ட்டை பற்றி இல்லாமல் ஃப்யூச்சரை பற்றி யோசி. அதுவும் இல்லாமல் அந்த ஏசிபி கிட்ட நமக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு பொண்ணு உங்க கார்ல ஆக்சிடென்ட் ஆனா ஞாபகம் இருக்கா? அவ என் அக்கா தான். நாம வாழ்க்கையில முன்னேறி போகணும். உண்மை தெரிஞ்சிருந்தோம் என்னால சொல்ல முடியலன்னா என்ன, இப்போ நான் அதை பத்தி சொன்னேன்னா உங்க நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஆனா இதை எப்படி மறைக்கிறது? ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு அந்த ஏசிபியோட சிஸ்டர் தான்.
பாட்டி உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு இதான் நீ போட்டுக்கணும். சாஹில், எஸ் மிஸ்டர் எஸ்எஸ்ஓ. இது உனக்காக தான். பாட்டி கொடுத்தாங்க. இட்ஸ் கிஃப்ட் ஃபார் யூ. அது அங்க வைங்க. இந்த திமிருக்கு உனக்கு குறைச்சல் இல்லை. அப்படியே அவன் அக்கா மாதிரி. ஏதாவது சொன்னீங்களா? யா, யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா எந்திரிச்சு நின்று மரியாதையோட வாங்கிக்க கத்துக்கணும். அங்க வைங்க இங்க வைங்கன்றா. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் திமிர இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலேயே திமிர காட்டுவேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. அப்படியே அவங்க அக்காவை உரிச்சு வச்சிருக்கான். அதுலயும் குறிப்பா இந்த வாயாடுறது அப்படியே இருக்கு. குட்டி பிசாஸ். சரியான திமிரு புடிச்சவன். What did you say? நீங்க என்னவோ அதத்தான் சொன்னேன். பூனை கண்ணால முறைச்சு பாக்குற பயங்கரமான திருடன். Take your gift. நான் தான் சொன்னேன்ல அங்க வைங்க. ஏன் கையில சாருக்கு வலிக்குமா? இல்ல வாங்குறதுக்கு பிடிக்கலையா? God. நீ எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாம் சரியாயிடும். நான் இப்போ எதுக்குமே டென்ஷன் ஆகலையே. அப்புறம் ஏன் உன்னோட ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க் அப்படியே இருக்கு? குடிக்காம அப்படியே வச்சிருக்க. அண்ட் ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் இத குடிக்காம நீ என்னைக்குமே உன் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணதே இல்ல. சரி, நீ எப்போ என்னை இந்த அளவுக்கு கவனிக்க ஆரம்பிச்ச? உன்னை பத்தி மட்டும் இல்ல, நான் எல்லாத்தையுமே டீப்பா நோட்டீஸ் பண்ணுவேன். அது என் பழக்கம். அதனால சொல்றேன், இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகாத, எல்லாமே சரியாயிடும். இனிமே என்ன சரியாக போகுதுங்கிற நீ? சிவா அண்ணனுக்கும் அனிகாவுக்கும் கல்யாணம் ஆனதை பத்தி எல்லாரும் தப்பாவே பேசுறாங்க. யார் வேணா சொல்லட்டும், கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, சோ அவங்க ஒன்னாதான் இருக்கணும். என்ன சொல்ற? ஒன்னாதான் இருக்கணுமா? இல்லையா பின்ன, கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. கல்யாணங்கிறது ஒன்றும் விளையாட்டு இல்ல. இட்ஸ் நாட் அ ஜோக். கல்யாணம் பண்ணிக்கிட்ட கப்பல்ஸ் எப்பவும் ஒன்னாதான் இருக்கணும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கதானே ஆசைப்படுற, ரைட்? சிவான சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என்னவோ தெரியல, அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குன்னு முதல்ல இருந்தே தோணுச்சு. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், எனக்கு டியாவை சுத்தமா பிடிக்காது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர முடியாது. அவ கூட கல்யாணமும் ஆகல. இப்போ இதால தேவையில்லாத பிரச்சனை வேற. எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு பாரு. அனிகா ஸ்டைல்ல சொன்னா உட்டாலக்கடி ஆயிடுச்சு. பட் யூ நோ ருத்ரா, பாட்டி சொன்னது சரிதான். பாட்டி தான் அப்பவே சொன்னாங்களே, அவங்க விதி அதுதான் போல இருக்கு. எனக்கும் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்தது விதியோட வேலைன்னு தான் தோணுது. அதனாலதான் விருப்பம் இல்லைனாலும் இந்த யூனிவர்ஸ் அவங்கள. யூனிவர்ஸா? உனக்கு என்ன ஜுரம் வந்துருச்சா? நீ எப்ப இந்த டயலாக் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச? முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. இவருக்கு இவங்கன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு வெறுத்துக்கிட்டாலும் அவங்க பிரியவே முடியாது. பிரிஞ்சு போகணும்னு அவங்க நினைச்சா கூட உடனே சேர்ந்துடுவாங்க. நீ எனக்கு எதுவும் புரியல, ஆனா கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. தேங்க்ஸ். டியா, நீ ஓகே தானே? ரியலி சிவா,
என்ன கேக்குற? இந்நேரம் நமக்கு கல்யாணம் நடந்திருக்கணும் சிவா. ஆனா இப்போ இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. நம்ம ஒன்னா சேரணும்னு தான் இந்த யூனிவர்ஸே நினைக்குதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் தப்புன்னு இப்பதான் புரியுது. நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? நம்ம கல்யாணத்துக்காக நான் எவ்வளவோ கனவு கண்டேன். எல்லாமே கேட்டு போயிடுச்சு. இட்ஸ் ஆல் ஓவர். இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இதுல யாரையுமே ப்ளேம் பண்ண முடியல. ஏன்னா அதுல யாரோட தப்பும் இல்ல. உன்னோட தப்பும் இல்ல, என்னோட தப்பும் இல்ல. நான் இந்த நேரம் இந்த வீட்டோட மருமகளா வந்திருக்கணும். பட் நான் இப்போ அழையா விருந்தாளியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். டோன்ட் சே தட் ரியா. நீ இந்த வீட்டுக்கு எப்ப வேணா வந்துட்டு போகலாம். எத்தனை நாளைக்கு வேணா தாங்கலாம். எந்த உரிமை இல்ல சிவா. நமக்குள்ள என்ன உறவு இருக்கு? ஏதோ நான் கேட்டேன்னு அனிகா இந்த வீட்டுக்கு வர சம்மதம் சொல்லிட்டா. ஆனா இதை ஏத்துக்க அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு தான் தெரியும். என்ன இந்த வீட்ல என்ன தவிர அவளை யாரும் மருமகளா ஏத்துக்க தயாரா இல்ல. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களே தயாரா இல்ல. ஆனா எனக்கு நம்ம நம்பிக்கை இருக்கு. அந்த விதி எப்படி அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சதோ அதே மாதிரி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுக்கும். அவங்க ஒருத்தர் நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க. கல்யாணங்கிறது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது. அதோட அர்த்தம் என்னன்னு சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்க. ஒரே ஒரு தடவை பில்லு அன்னிக்காவை தான் மனைவியா ஏத்துக்கிட்டான்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். ப்ராப்ளமே இப்போ அதானே பாட்டி. சிவா அண்ணா அன்னிக்காவை அவரோட மனைவியா ஏத்துக்க தயாரா இல்ல. அவன் ஏத்துப்பான். ஆனா பாட்டி எப்போ? இந்த உலகத்துக்கு தெரியும் போது. இன்னைக்கு ராத்திரி ரிசப்ஷன்ல நம்ம பில்லு அன்னிகா ஓப்ராயின்னு கூப்பிட்டான்னா அவளை மனசார ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும். ஆனா பாட்டி, பாட்டிக்கு வர்றவங்க டியாக்கு பதிலா அனிகாவை பார்த்தா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. கேட்கதான் செய்வாங்க. அதுக்கான பதில அனிகா கழுத்துல இருக்கிற தாலியே சொல்லும். ஓம் சொல்றதும் சரிதான் பிரிங்கு. என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோமே. டியா கபூர் இருக்க வேண்டிய இடத்துல இவ வந்திருக்கா. இவளோட சர்நேம் கூட நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம மான மரியாதையெல்லாம் கப்பலேற போகுது பாருங்க. இப்ப அது மட்டுமா பிரச்சனை? You know how this media people will work. சின்ன விஷயம் கிடைச்சாலே விட மாட்டாங்க. I just hope சிவா வழக்கம் போல இதை ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணணும். ஒரே ஒரு தடவை சிவானா அனிகாவை தான் மனைவின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாருன்னா அவங்க பிரச்சனையெல்லாம் ஒரேடியா தீர்ந்து போயிடும்ல. இன்னைக்காவது மனசு சொல்றத கேட்கறானான்னு பாப்போம். அனிகா, அங்க என்ன பண்ற? இங்க வா வா வா. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? நாங்க தான் உன் கூடவே இருக்கோம் இல்லம்மா. உனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. சிவா உன் பேரை சொல்லி கூப்பிட்டதோ எல்லார் முன்னாடியும் வந்து நில்லு, அது போதும். மீடியாக்காரங்க 2-3 போட்டோ எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். அண்ணி, உங்களுக்கு இந்த நர்வஸ்னஸ் போகணும்னு சொன்னா உடனே என்ன கூப்பிடுங்க. இந்த ருத்ரா பதட்டத்தையும் பாதுகாப்பான். அடச்ச.
உங்களுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். வெரி குட் ஈவினிங். உங்களை ஓபரா மேன்ஷனுக்கு நான் வரவேற்கிறேன். இந்த சந்தோஷமான தருணத்துல நீங்க எல்லாம் கலந்துக்கிட்டதுக்கு ஐ அம் வெரி வெரி கிரேட்ஃபுல். நான் உங்க எல்லாருக்கும் இப்போ என்னோட ஒய்ஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். நீ அவளை கல்யாணம் பண்ணது ஞாபகம் இல்லையா? அவ நெத்தியில குங்குமம் போட்டு வச்சு ஏத்திக்கிட்டியே, அவ கழுத்துல தாலி கட்டியப்பா. சொல்லுப்பா, அக்னி சாட்சியா இந்த கல்யாணம் நடக்கலன்னு சொல்லு. நீங்க 2 பேருமே கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொல்லு பாப்பா. Meet my wife, Mrs. Tia Singh Oberoi. காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. Meet my wife, போமா, உனக்காக தான் வெயிட் பண்றோம். போமா. Mrs. Tia Singh Oberoi. திரும்பவும் பெரிய தப்பு பண்ணிட்டப்பா. ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் என்னோட ஹீல சொன்னேன். ரொம்ப பெருசா கொண்டு வந்துட்டாங்க. ப்ளீஸ் என்னோட ரூம்ல இருந்து சில்வர் சாண்டில் கொண்டு வரீங்க. காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது.
I want to say something. Shiva baby, thank you so much. என்னோட இந்த சிம்பிளான லைஃப் ஃபேரி டெய்லா மாத்திட்டேன். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அவங்க பொண்ணுங்க கண்டிப்பா பிரின்சஸா தான் இருப்பாங்க. ஆனா அந்த பிரின்சஸ் கேத்த ராஜகுமாரனை தேடுறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. பட் ஐ அம் தி லக்கி ஒன். எனக்கு நீ கிடைச்சிருக்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபேரி டெய்ல வர மாதிரியே எங்க லவ் ஸ்டோரியிலயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. சில பேர் எங்க 2 பேர் மேல கண்ணு வச்சிட்டாங்க. பட் நீ என்ன கைவிட்டதே இல்லை. நீ எப்பவும் என் கூடவே இருந்திருக்க. சில பேர் எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ணாங்க. ஆனா உனக்கு நான் யாருன்னு தெரியும். சோ நீ அதை கண்டுக்கல. Shiva baby, I'm so thanks to you and the universe. உனக்கு மேல இருக்கிற அன்பாலையும் ட்ரஸ்டாலையும் தான் நாம இப்ப இங்க இருக்கோம். As a couple, as husband and wife. Excuse me. Ouch. பயங்கரமா வலிக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் என்னோட ஹை ஹீல்ஸ் சொன்ன. இஃப் யூ டோன்ட் மைண்ட் மேலே போய் ரூம்ல இருக்கிற சில்வர் சாண்டல கொண்டு வர முடியுமா? Hey, go and get it fast. உனக்கு காது கேட்காத என்ன? See, as a wedding planner, இதெல்லாம் உன்னோட டியூட்டி. நீ சிவா சிங் ஓப்ராயையும் அவரோட வைஃபையும் பார்த்துக்கணும். Right? So go and get my sandals now. என்னோட தம்பி அவன் தான் என்னோட பலம், அவன் தான் என்னோட பலவீனம். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க என்ன சரியான இடத்துல அடிச்சிட்டீங்க. நீங்க நினைச்சதை எல்லாம் சாதிச்சிட்டீங்க. ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க செஞ்சது உங்களுக்கு ஒரு பாடமா அமையும். உங்களோட இந்த திமிர் தான் உங்களை அழிக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வர பிரச்சனைய உங்களால சமாளிக்க முடியாம அப்போ ஒரு துணையை தேடுவீங்க.